السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹஜ் பற்றிய குர்ஆனிய சிந்தனைகள் தொடரின் 16வது வகுப்பிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய வகுப்பிலே நாங்கள் சில முக்கியமான விடயங்களை பார்க்கலாம். நாங்கள் ஏற்கனவே சென்ற வகுப்பில் சூரத்துல் பக்ராவின் 200, 201, 202வது வசனங்களை நாங்கள் பார்த்தோம். அதே நாங்கள் எந்த அளவுக்கு அல் குர்ஆன் இந்த ஹஜ்ஜை முடித்ததன் பின்னாலும் கூட நாங்கள் திக்ரிலே ஈடுபட வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றது என்பதை பார்த்தோம். அதைத் தொடர்ந்து எங்களுக்கு துவாவை அந்த வசனங்கள் வலியுறுத்துகின்றன. முதலாவதாக நாங்கள் ஆரம்பத்திலே இருந்து 198வது வசனத்திலே இருந்து ஹஜ்ஜுடைய சட்டதிட்டங்களை பார்த்து கொண்டு வந்தோம். ஹஜ்ஜுடைய சட்டதிட்டங்கள் எல்லாம் முடிந்து அதற்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திக்ரை பற்றி அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்கிறார். அதனைத் தொடர்ந்து துவாவை பற்றி சொல்கிறார். எனவே வணக்க வழிபாடுகளை செய்து நமது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தருவாயிலே நாங்கள் மீண்டும் அல்லாஹ்வை திக்ரு செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு வலியுறுத்தப்படுகிறது. திக்ரு செய்வதுதான் துவா செய்வதற்கு முன்னால் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அடிப்படை. அந்த வகையிலே திக்ரை செய்துவிட்டு துவாவை நாங்கள் செய்கின்றோம். இப்படி ஹஜ்ஜுடைய வணக்கங்கள் முழுக்க முழுக்க திக்ரையும் துவாவையும் தக்வாவையும் மையமாக கொண்டு அமைந்திருப்பதை நாங்கள் இதுவரைக்கும் பார்த்த வகுப்புகளிலிருந்து எங்களுக்கு மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். திக்ருக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் கிடையாது. ஏனைய வணக்கங்களுக்கு குறிப்பிட்ட நேரங்கள் இருப்பது போல திக்ருக்கு ஆரம்பம் முடிவு ஒன்று கிடையாது. ஆரம்பம் இருந்தாலும் முடிவு கிடையாது. அது எப்பொழுதுமே நாங்கள் திக்ரு செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு தான் நாங்கள் வாழ வேண்டும். அல்லாஹ்வுக்கு மாற்றமான விடயங்களில் நாங்கள் ஈடுபடாமல் உலகத்திலே வாழ வேண்டும். அதே போன்று நாங்கள் பார்க்கின்றோம், ஹஜ்ஜு உம்ராவுடைய வழக்கங்களிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமாக பல இடங்களில் துவாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். உதாரணமாக 4 முக்கியமான சந்தர்ப்பங்களை நாங்கள் குறிப்பிடலாம். ஹஜ்ஜுடைய வழக்கத்திலே 4 முக்கியமான சந்தர்ப்பங்களில் ரசூலுல்லாஹ் துவாவிலே கவனம் செலுத்தியிருக்கிறார்கள். ஏனென்றால் அது சிறப்பான காலம், சிறப்பான புனித பிரதேசம். எனவே அந்த நேரத்திலே எந்த அளவுக்கு எங்களுக்கு எங்களது நேரங்களை துவாவிலே கழிக்க முடியும், அது மிக வரவேற்கத்தக்க ஒரு விடயம். அதில் முதலாவது இடம் அரஃபாவுடைய தினம். அரஃபாவுடைய தினம் அதுதான் மிக மிக முக்கியமான சந்தர்ப்பம் துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைரு துஆஇ துஆஉ யௌமி அரஃபா. துஆக்களில் சிறந்தது அரஃபாவுடைய தினத்தில் செய்யப்படக்கூடிய துவா என்பதாக சொன்னார்கள். அடுத்ததாக முஸ்தலிஃபாவிலே சுபஹ் தொழுதுவிட்டு சூரியன் வெளுக்கும் வரைக்கும், வெளிச்சம் தோன்றும் வரைக்கும், சூரியன் உதிப்பதற்கு முன்னால் வெளியேறிவிட வேண்டும், அது வரைக்கும் நாங்கள் வெளிச்சம் நன்றாக தோன்றும் வரைக்கும் துவாவிலே நாங்கள் ஈடுபட வேண்டும். அதே போல நாங்கள் ஜமராத்திலே வினாவிலே நாங்கள் 3 இடங்களில் கல்லெறிவோம். அதிலே முதலாவது, 2வது ஆரம்பமாக உள்ளது, அடுத்தது நடுவிலே உள்ள 2 இடங்களிலும் கல்லடித்து விட்டு ஒவ்வொரு இடத்துக்கு பின்னாலும் நாங்கள் துவா கேட்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக நீண்ட நேரம் அந்த சந்தர்ப்பத்திலே துவா கேட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் சஃபா மர்வாவிலே நாங்கள் துவா செய்து அந்த துவாக்களை ஓதுவதோடு சஃபா மலையிலும் மர்வா மலையிலும் நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு போன்ற துவா சுன்னத்தான துவாக்களை நாங்கள் ஓதுவதற்கு இடையிலே நாங்கள் துவாக்களை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இப்படி முக்கியமான 4 சந்தர்ப்பங்கள், குறிப்பாக உம்ரா செய்யக்கூடியவர்களுக்குரிய சந்தர்ப்பம் அதிலே சஃபாவிலும் மர்வாவிலும் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கிறது. ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்களுக்கு மேலதிகமான 3 சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்றன. இந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் தவற விட்டுவிடக்கூடாது. நிறைய சகோதரிகள் இந்த பிழையை செய்கிறார்கள். எப்படியாவது கடமையை முடித்து அவசரமாக நமது இருப்பிடத்துக்கு வந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர்கள் இந்த துவாக்களுக்கு நேரம் ஒதுக்குவது கிடையாது. அன்பார்ந்த சகோதரிகளே, எங்களுடைய நிறைய தேவைகள் இருக்கின்றன, உலக மறுமை தேவைகள்.
உலக மறுமை தேவைகள் நிறைய இருக்கின்றன. அதில் குறிப்பாக இந்த துவா ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத வகினா அஸாபன்னார் என்ற துவாவை நாங்கள் அதிகமாக திருப்பி 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 ஓத வேண்டும். சில சகோதரர்கள் நாங்கள் எப்படி அவ்வளவு நேரம் துவா கேட்பது, என்னதான் கேட்பதற்கு இருக்கின்றது என்பது போன்று நினைக்கிறார்கள் அல்லது கேட்கிறார்கள். நாங்கள் ஒரு துவாவை ஒரு முறை கேட்பது என்பது அவ்வளவு அழகான ஒரு விடயம் அல்ல. ஒரு விடயத்துக்கு நாங்கள் எங்களுக்கு தேவை என்று சொன்னால் அந்த தேவையை நாங்கள் ஒரு முறை கேட்டுவிட்டு அப்படியே நிறுத்திக் கொள்வோமா ஒருவர் செய்து தராவிட்டால்? இல்லை. நாங்கள் எத்தனை முறைகள் எங்களால் கேட்டு எங்களால் கெஞ்ச முடியுமோ, எங்களது பணிவை அல்லாஹ்விடத்திலே வெளிப்படுத்தி திரும்ப 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 கேட்டுக்கொண்டு இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் கேட்க வேண்டும். எங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு விடயத்துக்கு முக்கியத்துவம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் நாங்கள் திரும்ப திரும்ப அதனை கேட்போம். எனவே தந்தால் திரட்டும் இல்லாவிட்டால் போகட்டும் என்று நாங்கள் இருந்து விடாமல் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு விடயத்தை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். எங்களுடைய நிறைய எத்தனையோ தேவைகள் இருக்கின்றன. சில வேளை சிறு சிறு தேவைகள் கூட நாங்கள் பெரிதாக அதனை சிந்திக்க மாட்டோம். ஆனால் சிறு சிறு வேலைகள் கூட எங்களுக்கு நிறைய நாட்களாக பல நாட்களாக சாத்தியமாகாமல் இருக்கலாம். அவற்றை கூட நாங்கள் என்ன செய்யலாம், இந்த சந்தர்ப்பங்களிலே நாங்கள் கேட்க முடியும். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த விடயத்தில் நாங்கள் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். துவாவை நாங்கள் அதிகமாக இந்த ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பங்களிலே எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாங்கள் செய்து கொண்டிருக்க வேண்டும். துஆ, திக்ர், இது 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 இந்த இவற்றில் தான் எங்களுடைய காலம் கழிய வேண்டும். நாங்கள் 4-5 நாட்கள் அந்த மினாவிலே அமல்கள் செய்வதற்கு உரிய நேரத்தை தவிர உள்ள நேரங்கள் நாங்கள் ஃப்ரீயாகத்தான் இருப்போம். ஃப்ரீயாக உள்ள அந்த நேரத்திலே இயன்றளவு நாங்கள் தூங்கி நேரத்தை வீணாக்காமல், அல்லது தேவையற்ற பேச்சுக்களில் ஈடுபடாமல், அல்லது சமூக வலைத்தளங்களிலே சென்று நாங்கள் பார்ப்பதன் மூலமாக பாவங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளாமல், சமூக வலைத்தளங்களிலே நாங்கள் செல்லக்கூடிய நேரத்தில் எங்களை அறியாமலேயே அது என்ன தவறான பல காட்சிகள் வரும், இசைகள் வரும், மோசமான விடயங்கள் அங்கு நாங்கள் தேடாமலே எங்களுக்கு முன்னால் வந்து சேரும். எனவே நாங்கள் செய்யக்கூடிய அந்த அமல்களுடைய அந்த தாக்கம், அந்த வீரியம் இல்லாமல் சென்று விடும். இவற்றை பார்ப்பதன் மூலமாக பாவங்கள் நடக்க நடக்க எங்களுடைய அமல்களுடைய பவர்கள் அங்கு வலிமை குறைந்துவிடும், அதனுடைய தாக்கம் குறைந்துவிடும். எனவே நாங்கள் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். எந்த விதமான பாவங்களும் நடந்துவிடாமல் நாங்கள் இருப்பதோடு எங்களுடைய நாவுகள் எப்பொழுதும் திக்ரிலே திளைத்ததாக, குர்ஆன் ஓதுவதிலே திளைத்ததாக, அல்லாஹ்விடத்திலே துஆக்களை கேட்டுக்கொண்டு நாங்கள் எப்படியாவது இந்த ஹஜ்ஜு முடிந்து திரும்பி செல்லும் பொழுது என்ற அளவு நன்மைகளை அதிகமாக பெற்றுக்கொண்டு அன்று பிறந்த பாடல்களை போன்று சொர்க்கத்துக்கு தகுதியானவர்களாக நாங்கள் செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே முழுமூச்சாக மும்மூலமாக நாங்கள் ஈடுபட வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் இந்த வகுப்புகளிலே நாங்கள் அதிகமாக இந்த விடயத்துக்குத்தான் கவனம் செலுத்துவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஏனென்றால் அதில் மிகவும் கவனஈனமாக மக்கள் பார்க்கக்கூடிய விடயம்தான் இந்த விடயங்களாக இருக்கின்றன. வெறுமனை வெளிரங்கமான அமல்களுக்கு, வளமையான அந்த சடங்குகளுக்கு, ருக்குன்களுக்கும் வாஜிபாத்துகளுக்கும் மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து அதை கூட கடமை என்ற பெயரிலே செய்வதைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அவற்றை ஒரு உணர்வு பூர்வமாக உயிரோட்டம் உள்ளதாக நாவுகள் திக்ரிலே திளைத்தவர்களாக, உள்ளத்தில் அல்லாவை ஞாபகம் செய்தவர்களாக, அல்லாவை மதித்தவர்களாக, அந்த புனித இடங்களுடைய மதிப்பை புரிந்தவர்களாக, அந்த புனித காலத்தினுடைய மதிப்பை புரிந்தவர்களாக எங்களுடைய செயற்பாடுகள் காணப்படுகின்றனவா என்றால் இல்லை. மக்காவுக்கு வெளியேயும் எங்களுக்கு ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது. துல் ஹஜ் மாதம் இல்லாத காலமும் ஒரே மாதிரியாகத்தான் எங்களிடத்திலே காணப்படுகின்றன. தற்போது கூட நாங்கள் இருந்து கொண்டிருப்பது துல் காதா என்று சொல்லக்கூடிய ஒரு புனிதமான மாதம். அப்போ இந்த மாதத்தை நாங்கள் ஏனைய மாதங்களில் இருப்பது போல் இருக்க முடியாது. மிகவும் கவனமாக கண்ணும் கருத்துமாக இதில் தவறுகள் நடந்து விடாமல் நாங்கள் இருக்க வேண்டும் என்று இயன்றளவு அதிகமான நன்மைகளை நாங்கள் செய்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். ஆனால் நிறைய பேருக்கு இந்த மாதத்தினுடைய முக்கியத்துவமே தெரிவது கிடையாது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் திக்ர், இஸ்திக்ஃபார், தௌபா, துஆ, தக்வா இது போன்ற விடயங்களில் தான் இந்த ஹஜ்ஜு உம்ராவுடைய கடமைகளின் போது நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இறுதியாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த பக்ராவில் ஹஜ்ஜுடைய வழக்க வழிபாடுகளை இறுதியாக முடிக்கக்கூடிய நேரத்தில் 203வது வசனத்தில் என்ன சொல்கிறார்?
வத்குருல்லாஹ ஃபீ அய்யாமின் மஅதூதாத், குறிப்பிட்ட சில நாட்களுக்கு நீங்கள் அல்லாஹ்வை ஞாபகம் செய்யுங்கள். வத்குருல்லாஹ ஃபீ அய்யாமின் மஅதூதாத் ஃபமன் தஅஜ்ஜல ஃபீ யௌமைனி ஃபலா இஸ்ம அலைஹ், யார் 2 நாட்களில் விரைவாக முடித்துவிட்டு சென்று விடுகிறார்களோ அவர்களுக்கும் எந்த விதமான குற்றமும் இல்லை. வமன் தஅخر ஃபலா இஸ்ம அலைஹி, யார் தாமதமாக சொல்கிறார்களோ அவர்களுக்கும் குற்றமில்லை. லிமன் இத்தகா, தக்குவா உள்ளவர்களுக்காக, தக்குவாவோடு நடந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு எந்த குற்றமும் இல்லை. வத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வஅலமு அன்னகும் இலைஹி துஹ்ஷரூன், நீங்கள் அவனிடத்தில் தான் திரும்ப கொண்டு செல்லப்படுவீர்கள், ஒன்று திரட்டப்படுவீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். இங்கு பல விடயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அதிலே முதலாவது விடயம் வத்குருல்லாஹ ஃபீ அய்யாமின் மஅதூதாத், அதாவது மினாவுடைய ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்களில் நீங்கள் அல்லாஹ்வை ஞாபகம் செய்யுங்கள். மீண்டும் பாருங்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதாவது தக்பீர் அதிகமாக மினாவிலே இருக்கக்கூடிய அந்த காலத்திலே இயன்றளவு அதிகமாக நாங்கள் தக்பீர்களை நாங்கள் ஆண்கள் சத்தமாகவும் பெண்கள் அமைதியாகவும் நாங்கள் கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரமெல்லாம் எங்களுடைய நாவுகள் தக்பீரில் திளைத்ததாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறார். இது ஐயாமுன் மஅதூதாத், ஐயாமுன் மஅலூமாத் என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹஜ்ஜிலே வயத்குரு இஸ்மல்லாஹி ஃபீ அய்யாமின் மஅலூமாத், அல்லாஹ்வுடைய பெயரை அவர்கள் அந்த அறியப்பட்ட நாட்களில் சொல்லட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான் சூரா ஹஜ்ஜிலே. அந்த மஅலூமாத் என்று சொன்னால் அஷ்ருதில் ஹஜ்ஜா, துல் ஹஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்கள் தான் அது குறிக்கின்றது. எனவே துல் ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 நாட்கள், அதுக்கு பின்னால் வரக்கூடிய 3 நாட்கள், அனைத்து நாட்களுமே தக்பீருக்குரிய, அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்குரிய நாட்கள் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்கிறது. அதனால் தான் நாங்கள் தக்பீர் சொல்வது சுன்னத்தாக இருக்கிறது. தொழுகைக்கு பின்னாலும் கூட நாங்கள் தக்பீர்களை சொல்கிறோம். 3 நாட்கள், 14 முடிந்து 3 நாட்கள் தக்பீர் சொல்வதெல்லாம் இதிலே உள்ளடங்கக்கூடியவைகளாகத்தான் இருக்கின்றன. அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபமன் தஅஜ்ஜல ஃபீ யௌமைனி ஃபலா இஸ்ம அலைஹி வமன் தஅخر ஃபலா இஸ்ம அலைஹி லிமன் இத்தகா, யார் அவசரமாக சென்று விடுகிறார்களோ அவர்களுக்கு குற்றமில்லை. அப்படி என்றால் 11 துல்ஹஜ் 11 12ஆம் தினம் கல்லெறிந்து விட்டு சூரியன் மறைவதற்கு முன்னால் மினாவிலே இருந்து மக்காவிலிருந்து வெளியாகக்கூடியவர்கள் ஹஜ்ஜை முடித்துக்கொண்டு திரும்பிவிட்டால் அவர்கள் 3வது நாள் கல்லறிய வேண்டிய அவசியம் இல்லை. 13வது நாள் கல்லறிய வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி இல்லாமல் நாங்கள் சூரியன் மறையும் வரைக்கும் மினாவிலே இருந்து விட்டால் நாங்கள் அடுத்த நாளும் இரவு முழுக்க தங்கி அடுத்த நாள் கல்லறிந்து விட்டுதான் நாங்கள் செல்ல வேண்டும். ஜமராத்திலே கல்லறிந்து விட்டு தான் செல்ல வேண்டும். இங்கு 2 நாட்களில் செல்வதற்கும் அல்லாஹ் தஆலா அனுமதித்திருக்கிறார். 3 நாட்கள் தாமதிக்கவும் முடியும். சிறந்தது எது என்று கேட்டால் உண்மையிலே 3 நாட்கள் தாமதித்து செல்வதுதான் சிறந்தது. அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா. அதே போன்று அவ்வாறு நாங்கள் ஒரு நாள் அதிகமாக ஹஜ்ஜுக்கு எடுத்துக்கொள்வது என்பது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்பதில் எந்த விதமான மாற்றை கருத்தும் இல்லை. எனவே இயன்றளவு நாங்கள் அதிகமான நேரத்தை அங்கு செலவழிப்பது மிக வரவேற்கத்தக்க ஒரு விடயம் என்பது எல்லோருக்கும் தெரிந்து கொள்ள முடியுமான விடயம். அடுத்ததாக இறுதியில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், லிமன் இத்தகா, யாருக்கு அது குற்றமில்லை என்றால் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுக்கு. அவசரமாக செல்லக்கூடியவரும் அவசரமாக செல்லக்கூடிய நேரத்திலே தக்குவாவுக்கு முரணான விடயங்களில் அவர் ஈடுபடக்கூடாது. அவசரமாக செல்வதற்காக வேண்டி அரைக்குறையாக அமல்களை செய்வது, மற்றவர்களுக்கு இடைஞ்சலாக இருப்பது, இப்படி தக்குவாவுக்கு முரணான விடயங்களில் அவர் ஈடுபடக்கூடாது. அதே போல தாமதமாக செல்லக்கூடியவர், மற்றவர்கள் எல்லாம் சென்று விட்டார்கள், நாம் தாமதமாக செல்கிறோம், எனவே நாங்கள் தான் சிறந்தவர்கள் என்ற தற்பெருமை அவர்களுக்கு வரக்கூடாது. அதே நேரத்தில் இறுதி நாள் ஃப்ரீயாக இருக்கிறோம் என்பதற்காக கூத்து கும்மாளங்களில் ஈடுபடக்கூடாது, தவறான காரியங்களில் ஈடுபடக்கூடாது, மார்க்கத்துக்கு முரணான செயற்பாடுகளில் ஈடுபடாமல் நாங்கள் அந்த நாளையும் மிக கவனமாக ஏனைய நாட்களை கழித்ததை போல நாங்கள் பக்குவமாக திக்ரோடும் இஸ்திக்ஃபாரோடும் தக்குவாவோடும் இறைவனுடைய ஞாபகத்தோடும் துஆவோடும் நாங்கள் கழிக்க வேண்டும். அதான் லிமன் இத்தகா, அஞ்சி நடக்கக்கூடியவர்களுக்கு குற்றமில்லை என்பதுடைய கருத்து. வஅலமு அன்னகும் இலைஹி துஹ்ஷரூன், வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வஅலமு அன்னகும் இலைஹி துஹ்ஷரூன், நீங்கள் அவனிடத்திலே தான் ஒன்று திரட்டப்படுவீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஏன் அவ்வாறு சொல்கிறான் என்று சொன்னால், மக்கள் எல்லோரும் இப்பொழுது பிரிந்து செல்கிறார்கள், ஒன்றாக இருந்துவிட்டு எல்லோரும் பிரிந்து செல்கிறார்கள். இருந்தாலும் மறுமை நாளை இன்னும் நீங்கள் எல்லோரும் ஒன்று திரட்டப்படுவீர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா ஞாபகப்படுத்துகிறான். அது எங்களுக்கு ஒரு எச்சரிக்கை. கவனமாக இருங்கள், மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் திரும்பி வர வேண்டும். ஹஜ்ஜு முடிந்ததோடு அனைத்து பக்குவங்களையும் நீங்கள் விட்டுவிட்டு விரும்பிய காரியங்களில் ஈடுபடலாம் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். மனோ இச்சைப்படி செயற்பட வேண்டும் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். மறுமை நாள் ஒன்று இருக்கிறது, அங்கு மீண்டும் நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். இது எங்களுக்கு எதனை உணர்த்துகிறது என்று சொன்னால், ஒரு
நல்லுபதேசம் செய்யும் பொழுது எச்சரிக்கையும் சேர்ந்ததாகத்தான் நல்லுபதேசம் இருக்க வேண்டும். நன்மாராயங்கள் நற்செய்திகளை மாத்திரம் கூறுவதல்ல ஒரு நல்லுபதேசம். நல்லுபதேசம் என்பது நற்செய்திகளை கூறுவதோடு, நன்மாராயங்களை கூறுவதோடு, பாக்கியங்களையும் நன்மைகளையும் எடுத்து கூறுவதோடு எச்சரிக்கைகளையும் எடுத்து கூற வேண்டும். சில மக்களுக்கு அந்த எச்சரிக்கைகளை எடுத்து கூறுவது என்பது பிடிக்க மாட்டாது. அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக அதை செய்யக்கூடாது என்பது அர்த்தமல்ல. அதுதான் குர்ஆனுடைய நடைமுறை, ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறை. இரண்டும் கலந்திருக்க வேண்டும். ஆர்வமூட்டுதல் எச்சரித்தல், ஆர்வமூட்டுதல் எச்சரித்தல். பஷீரன் வனதீரா, அவர்கள் நற்செய்தி சொல்லக்கூடியவர்களாகவும் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகவும் தான் அனுப்பப்பட்டார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரரை, நாமளும் நமது உரைகளில், நமது போதனைகளில் இரண்டையும் கலந்துதான் மக்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதை புரிந்து கொள்வோம். வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வசனங்களில் நாங்கள் கற்ற விடயங்களை நமது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.